காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் கிராமத்திலுள்ள மின்வாரியத்துறை உதவி பொறியாளர் அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ தொலைபேசி எண் மற்றும் அதிகாரிகளின் சியூஜி எண்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவசர மின் புகார்களை பதிவு செய்ய முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நுகர்வோர் சோமங்கலம் மின்வாரிய அலுவலகத்திற்கு நேரில் சென்று விசாரித்த போது அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. தொலைபேசி கட்டணத்திற்கான நிலுவைத் தொகையை தமிழ்நாடு அரசு செலுத்தாத காரணத்தினாலேயே இந்த தொலைபேசி சேவை தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்த மின்வாரிய ஊழியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தொழில்நுட்ப மற்றும் நிதி சார்ந்த சிக்கல் சோமங்கலம் அலுவலகத்திற்கு மட்டுமின்றி ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் முழுவதும் உள்ள பல்வேறு மின்வாரிய அலுவலகங்களுக்கும் நீடிப்பதாக ஊழியர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றான மின்சாரத்துறையின் அவசர உதவி எண்களே கட்டண பாக்கியால் துண்டிக்கப்பட்டிருப்பது சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் மின்சாரத்துறை அமைச்சகமும் தமிழக அரசும் தலையிட்டு நிலுவைத் தொகையை உடனடியாக செலுத்தி தொலைபேசி இணைப்பை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நன்றி. மக்கள் பஞ்சாயத். இதுபோன்று உங்கள் பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர மக்கள் பஞ்சாயத் உங்களுக்காக உள்ளது. மக்கள் பஞ்சாயத்@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ளலாம்.